உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி 12 ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம். ஐப்பசி அப்படின்னு சொன்னோடனே வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி. இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அது நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த மாதத்தில் சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துலா ராசி. அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து, காலையில் 6 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து, அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க. அது உங்களுடைய என்ன தெய்வனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை. மகாலட்சுமியோடைய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி, எனக்கு மந்திரம் சொல்ல தெரியல சார், மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரைப்பூ வாங்கிக்கிங்க, இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கிங்க, வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க, ஒரு தீபம் காமிங்க. முடிஞ்சால் ஒரு பாயாசம், ஒரு நெய்வேத்தியம் மாதிரி வச்சு, இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம 12 ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலனை பற்றி பார்க்கலாம். துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரச்சனை தான். என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது சார், எனக்கெல்லாம் எப்போ சார் தீரப்போகுது அப்படின்ற கேள்வி துளாராசி என்பவர்கள் ஃபோன் பண்ணால் நிறைய பேர் கேட்பாங்க. அதற்கு காரணம், இந்த துளாராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி, சனி உச்சமாகக்கூடிய ராசி. அதனால் கர்ம பலனை சில நேரம் அனுபவிச்சு தான் ஆகணும். என்னென்னா சில தெய்வ வழிபாடுகள் மூலமாக மாற்றிக்கலாம். சில ஜாதகம் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பரவாயில்ல சார், முதல்ல இருந்த பிரச்சனை இப்போ இல்லை, ஓரளவுக்கு நல்லா ரிலீஃப் இருக்குதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் செய்யலாமா சார் அப்படின்னு கேட்டால், அந்த பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கே ஒரு சில முக்கியமான மாதங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான மாதம் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலே வரப்போகிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறப்போகுது இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் குரு 10ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு, அதிச்சாரம் வராரு, உச்சம் பெறாரு வேறு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா துலா ராசி என்பவர்களுக்கு நீங்கள் இப்போ தான் வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய மாதம். அதுவாக வருமா சார்னா வராது, நீங்கள் தான் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையில் நம்ம ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாமா, ஏதாவது வேறு ஊர் போய் வேலை பார்க்கலாமா, வெளிநாடு போகலாமா, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுத்து செய்யலாமா, அந்த மாதிரிலாம் யோசிங்க. சார் நான் 24 மணி நேரம் உழைக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் வேலை கிடைக்கல, அந்த பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க, அதற்கான வழிபாடுகள் செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நிறைய துளாராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதான் பிரச்சனையே. அப்போ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே லைஃப் மாறிடும். ஒரு வாட்டி ஜாதகம் பாருங்கள், நீங்கள் உங்கள் ஊர்லேயே கூட பாருங்கள், தப்பு இல்லை, என்கிட்ட பார்க்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் ஊர்லேயே பாருங்கள், என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு எந்த ராசி என்பவர்களுக்கும் கிடையாது, துலா ராசிக்கு தான் பிரச்சனையே. கடன் கடன் கடன், எங்கே போனாலும் கடனில் மாட்டிப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையை பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, அதில் ஒரு கடனில் மாட்டிப்பாங்க. ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க, அதில் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. இது அப்படியே போராட்டமாக போயிட்டுருக்கு சார். நீங்கள் சொன்ன மாதிரி வருஷ கணக்கில் இருக்குது, இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு தெய்வ வழிபாடை மிஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கர்மாவை நீங்கள் தொடர்ந்துட்டு கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதை மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ்லாம் நீங்கள் நிறைய பண்ணி பார்த்துருப்பீங்க, பார்க்காமலாம் இல்லை. இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க, என்னெல்லாம் செய்யலாம் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எதுவும் நடக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம், ஏதாவது தெய்வ வழிபாடு செய்யலாம், சில ஹோமங்கள் செய்யலாம், சில
பிராய்ச்சித்தங்கள் தேடலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா இன்னும் ஆகும் சார், எனக்கு ஏதாவது சேஞ்ச் வருமா சார்னா கண்டிப்பாக சேஞ்ச் வரும். என்ன பண்ணணும்னா, முதல்ல எங்கே பிஸ்னஸை தப்பு நடக்குது, எதனாலும் நம்ம செய்ய முடியல, நம்மளுக்கு தகுதி இல்லையா, இல்லை தப்பான ஒரு பிஸ்னஸ் செய்கிறோமா, தப்பான நேரத்தில் செய்கிறோமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது முக்கியமாக துலா ராசியாக இருக்கீங்க, நீங்கள் சுவாதி விசாகமாக இருக்கீங்க அப்படின்னா பயங்கரமான பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சனி திசையோ புதன் திசையோ நடக்கும். அவங்களுக்குலாம் மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கீங்க. அவங்களாம் தயவுசெய்து ஏதோ ஒரு வழிபாடை கையில் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் பிரச்சனை தீரும். அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய நேரம். அதை செஞ்சிங்கன்னா சொத்து பிரச்சனை கம்மியாகும், வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் கம்மியாகும். இடம் விற்க முடியாமல் நிறைய பேர் சொத்தை இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிட்டுருக்கீங்க. அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். சில பேர் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்காம போயிட்டுருக்கு. 2 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், வெளிநாடு போனால் என் பிரச்சனை தீர்ந்துடும் சார், ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரும். அதேமாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் சில பிரச்சனைகள் எப்பவுமே வரும் துளாராசி. அதெல்லாம் என்ன ஜாதகத்தில் என்ன இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்கன்னா சேஃபாகிடுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதம் வரும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு என்னென்னா, வெளிநாட்டில் இருந்துமே நிம்மதி இல்லை சார், எனக்கு கஷ்டப்பட்டு எப்படியோ வெளிநாடு வந்துட்டேன் சார், கடைசியில் இங்கே வந்து மாட்டின மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். வாழ்க்கையில் வெளிநாடு வந்தும் கஷ்டப்படக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் நான் தான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஏதோ ஒரு கர்ம வினை தொடர்ந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சியில் யார்ட்டையா பணத்தை கொடுத்து ஏமாந்து அவங்க திருப்பி கொடுக்காம தோ தரேன் நாளைக்கு தந்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சில பேர் பணத்தை போட்டு எங்கே போச்சுன்னே தெரியல, அதெல்லாம் வராது சார் எனக்கே தெரியுது, நான் என்ன போய் எங்கே போய் சம்பாதிக்க போகிறேன்னு தெரியலவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பதெல்லாம் இருக்கீங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன நல்லது கெட்டது முதல்ல பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அதை பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து அப்படின்னாவே இதுவே உங்களுக்கு இந்த மாதத்திற்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பலனாக அமைஞ்சிடும். நீங்கள் இந்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாதகம்லாம் பார்க்க முடியாது சார் அப்படின்னு நினச்சிங்க, ஜாதகம் இல்லை அப்படின்னா பிரசனம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே பார்க்க முடியாது சார், நான் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எதுவும் நடக்கலைன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் டெய்லி ஒரு 5 நெய் தீபம் ஒரு 3 மாதத்துக்கு போடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வேறு எதுவும் பெருசாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்து அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா, ஹோமம் பண்ண சொன்னாங்கன்னா காசு இல்லை சார், சில கோவிலுக்கு போக சொல்கிறாங்க அங்கே போகிறதுக்கே பணம் இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சில பேர் இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணுங்கள், சிவன் கோவிலில் டெய்லி காலையில் 6 to 7 முடிஞ்சால் ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு 5 நெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக மாறிடும். லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதற்கான ஆரம்ப மாதம் இந்த ஐப்பசி மாதம்.